இப்போதான் ரெடி பண்ண போகிறேன், முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன். இன்னுமாடா என் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இருங்க மிஸ்டர் பரந்தாமன், ஃப்ரண்ட்டு பேக்கு சிசிடிவி. நீங்கள் எந்த கேமரா போட்டுருக்கீங்க? சிசிடிவி கூட இல்லை இல்லை, பேக்கு போடு. டேய், பிளேடு குணாடா. ஆமாண்டா. என்னடா இவன் நடந்துகிட்டே இருக்கான்? ஆமாம், நடந்துகிட்டே இருக்கான். என்னது ரைடா? பண்ண சொல்லு, பார்த்துட்டேன். தம்பி, ஒரு வண்டிக்கு 100 கிராம். டேய், சைடில் போட்டியா இல்லையா? போட்டேன்டா. 10 வண்டினா என்ன கணக்காச்சுன்னு பார்த்துட்டேன். ஹலோ சீனியர், முதல்ல உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்க. சீனியர் முறுக்கா சீனியர். சரி, ரொம்ப முறுக்கிட்டு இருக்கான். உடைக்க போறான். உடச்சிட்டான்டா. எஸ், என் பைக்கு போச்சுடா. திஸ் ஓனர் ஆஃப் பரந்தாமன்டா. டேய், என்ன பண்ணுவாங்க? நான் என்னடா பண்ணா? என் வண்டியை உடச்சான்ல, ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான். எப்படி மிஸ்டர் பரந்தாமன் கரெக்டாக சொன்னீங்க? யாருக்குமே தெரியாது பாரு. ஹலோ சீனியர், குறிச்சு வச்சுங்க. இந்த பரந்தாமோட பவரை பார்க்க போறீங்க. இன்னைக்கு நானும் பாஜித் சாரும் நைட்டு போகிறோம். அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறோம். எல்லா வண்டியிலும் நான் அனுப்புகிறேன், ஆனால் எத்தனை கிலோ போகுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போகிறது கரெக்டாக போய் சேரும், சரியா? இது மாதிரி எத்தனை வண்டிக்கு நான் வைக்க போகிறேன் எனக்கே தெரியாது. சார், லொக்கேஷன் எங்கே சார் கிடக்கு? என் ஜிபிஎஸ் ஸ்டார்ட் ஆக சார் இருக்கும். தப்பா சார், திஸ் இஸ் மேட் பை பரந்தாமன் சார். சார் சார் உட்காருங்க சார். இன்னொருத்தில் இப்போ என்ன சார் இது பண்ணுறான் சார்? யாரும் வரமா இருக்கு சார். என்னடா எப்படி இருக்கீங்க? சார், கஞ்சா சேகர் சார். இல்லைடா, எப்படா போயிட்டுருக்கு? போகணும். இன்னைக்கு 2 பைக் தான் மாட்டுச்சு. விவாதக்காக இருக்காருண்ணே, இன்னைக்கு வரல. இன்னைக்கு ஒரு கோழிக்கறி நான் போயிட்டாரு. அவனுக்கு அதே வேலை. பாக்கெட்டு கேட்டுருந்தேன், பார்த்துட்டேன். பாக்கெட் தானே, பார்த்துக்கலாம். அண்ணன் கொஞ்சம் ஓவராயிடுச்சு. அதுவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒரு சாம்பிளாக ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பக்தி, நீ ஜிபிஎஸ்ல இரு. பப்ஜி பாய், நீ சிசிடி கேமராவில் இரு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆஃப் பண்ண வண்டியை மட்டும் சேஸ் ஆட்ட சொல்லுங்கள். ஹலோ பப்ஜி பாய், இப்போ 43 44 ஆஃப் ஆகும். சூப்பர். ஏய், எங்கடா இருக்கீங்க? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. எல்லா வண்டியும் சிட்டியை விட்டு பாஸ் ஆகணும். ட்ரக்ஸ் ஃபுல்லாக வெளியே போகணும். எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சொல்லுங்க சார். பக்தி, இப்போ நீ எங்கே இருக்க? எனது அருகே மரம், எதிரே குளம், மேலே பாலம், மடியில் மடிக்கரணி, இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பப்ஜி பாய், 48வது வண்டியில் யார் போறான்னு பார்த்து சொல்லு. ஏல கஞ்சா சேகர் போகிறான்டா. வந்து கஞ்சா சேகரா? எனக்கு போய் தான் காமிக்குது. என்ன மதத்தில் குழந்தா இருக்கு. குளத்துக்குள்ள இருந்து வருவானோ? டேய், குளத்துலலாம் இல்லடா, வேற எங்கேயோ இருக்கான்டா. வேற எதுவுமே இல்லையா பக்கத்தில்? ஏன் பாண்டி பாலம் தான் இருக்கு. சிசிடிவி ஆன் பண்ண. டேய், சிசிடிவி ஆன் ஆயிடுச்சு பாருங்க. ஆமாண்டா, அவன் அங்கே தான்டா இருக்கான். முதல் அவன் வண்டி ஆஃப் பண்ணுறேன்.
சீனியர் நான் போயிட்டு வரேன். பப்ஜி பாய் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே செல்வா, இப்போ என்ன பண்ணுறது? சைக்கிள் வண்டி ஆஃப் பண்ண வேணாம், 2 வண்டி ஆஃப் பண்ண முடியல, அதுவே போதும், பொறுமையாக பார்த்துக்கலாம். எப்படி எல்லா வண்டியும் வரல ஆஃப் ஆகும்? எங்கே எல்லா வண்டியில் எடுத்துகிட்டு வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேடு கொண்டா கூட ஈஸியாக மாட்டிடுறேன் செல்வா. இந்த கஞ்சா சேகரம் என்ன பண்ணுறது ஒன்றுமே கஞ்சா சேகர் இன்னைக்கே மாட்ட வேண்டியவன் தப்பிச்சிட்டான். விடு, எங்கே வர போகிறான், நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னடா சொன்ன, எஸ்ஐ நாயா? என்னப்பா சிக்கான், பிளேடு குணம் பிடிச்சிட்டான் நினைப்பா. எங்கே உங்கள் எஸ்ஐ செல்வ பாண்டியன்? பிளேடு குணம்னா அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னா எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம்? ஓ, நீ சொல்கிற சரிதான். அப்படி இப்படி பண்ணி ஒரு வழியாக என்னை பிடிச்சிட்டிங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு முன்னாடி வந்து பேச முடியாது. டேய் தேவையில்லாமல் எதுவும் பேசாத. உனக்கு கஞ்சா சேகர் என்ன சம்மந்தம் அது மட்டும் சொல்லு. கஞ்சா சேகர், ஆம்னி அமது, பிளேடு குணா பேர் தாண்டா வேற வேற. நாங்களாம் ஒரே கேங்க. ஒரே கேங்கண்ணா எத்தனை பேர்? டிஸ்ட்ரிபியூட்டரு, ட்ரக்ஸு கடை, குடோன் கண்ட்ரோலு, கஞ்சா சேகர்,
நமக்கு நம்ம லைன் பைக் ஸ்நாச்சிங் செயின் ஸ்நாச்சிங். ஆம்னி அகமதுகிட்டேருந்து வர்ற கொக்கைனும் கஞ்சா சேவர்கிட்டேருந்து வர ட்ரக்ஸும் நாங்கள் பைக் மூலியமாக தான் சேஸ் பண்ணுவோம். இவங்க எல்லாத்துக்கும் லீடு கொடுக்குற ஒரே ஆள் சம்பவம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு சம்பவம் அடிச்சாலும் சர மாதிரி அடிக்கணும். பெரியண்ணா மட்டும்தான். போஸ்ட்மார்டம் பண்றவனே மிரளணும். காட்டுப்பாறை கருப்பனுக்கு கஞ்சா சேகருக்கு என்ன சம்பந்தம்? காட்டுப்பாறை டீம் இப்போ வந்தது தான். கஞ்சா சேகர் டீம் 6-7 வருஷமாகவே. காட்டுப்பாறை கருப்பு கைக்கு தான் குடோன் கண்ட்ரோல் போகிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணத்தினால கஞ்சா சேர் கைக்கு மாறிடுச்சு. அவன்கிட்ட தான் இருக்கு, போய் வாங்கிக்க. சரி, கஞ்சா சேகர் குடோன் சார் யார்கிட்ட இருக்கு? வேற யார் கையில் இருக்கும்? பெரியண்ணா கையில் தான். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க லாயர் நான் வேண்ட பேசிக்கிறேன். ஏடா இப்ப உடனே சாவி கேட்குறானா? அதான் கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, என்ன சொல்றாங்க அண்ணன் இப்ப? அது ஒன்றும் இல்லை பிரியண்ணா, எத்தனை நாளாக கஞ்சா சேரே குணம் வச்சிருப்பான். ஏன் எங்கள் அண்ணனை தர மாட்டீங்களா? அதுதான் பிரச்சனை. தம்பி, நீங்க இருக்கிறது காட்டுப்பாறை ஏரியா, இது இருக்கிறது ஆர்கே நகர் சரௌண்டிங். அதிகப்படி சம்பவ கணக்கில் பார்த்தா இவன் தான் அதிகமாக அடிச்சு விட்ருக்கான். சும்மா 2 வருஷத்துல வந்துட்டு நான் தான் பெரிய சம்பவம் 1-2 அடிச்சவங்களுக்குலாம் விடவும் தர முடியாது. இந்த சம்பவம் கணக்கு போட்டு பேசியிருக்காதானே. உங்களால் கஞ்சா சேர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தார். ஆனால் அந்த 1 வருஷமா எங்கள் அண்ணன் எங்களை வச்சு தானே பண்ணிட்டு இருக்காரு. குடோன் எங்களுக்கு கொடுக்கணும். காட்டுப்பாறை கருப்பேன் கஞ்சா சேகர் அவங்களாம் ஆளே கிடையாது. முதல்ல ட்ரக்ஸ் துறையை முதல் போடணும். நாங்களாம் ட்ரக்ஸ் துறையை கொண்டுட்டுமா? ஆமாம் பிரியண்ணா, இதுன்னு 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம பசங்க 10-15 பேர் இருக்காங்க. அதெல்லாம் செஞ்சிடறோம் பிரியண்ணா. அது ட்ரக்ஸு துறையை செய்ய போறீங்களா? ஏய், அவன் இன்டர்நேஷ்னல் ட்ரக்ஸ் டீலர்டா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்டா, அவனை சீரியல் சொல்றீங்க. குமார் மாமா அவனை செஞ்சு குடோன் சரி வாங்கி போங்கடா. பெரிய அண்ணா கிட்ட குடோன் சாவி இருக்குன்னு அப்புறம் எப்படி காட்டுப்பாறை டீம் போச்சு? பெரியண்ணா கையில் தான் சார் சாவி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பெரிய பிரச்சனை வந்து சாவி அவங்க கைக்கு போச்சு. அவன் கைக்கு எப்படி போச்சு? புள்ளியும் சார் அவனுங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணன் குடோன் சாவி கேட்டிருக்காரு, தர முடியுமா முடியாத? இப்பே சொல்லு. ஒன்னு ஆம்பல்லாம் முடிஞ்ச அண்ணன் வாங்கிக்க சொல்றா. ஏய், உங்க அண்ணன் வந்தா சம்பவமா இருப்பாத்துக்க. சம்பவமா? வர சொல்லு. சரிடா, ரைட்டா எல்லாம் பிள்ளைங்க நான் பார்த்துக்கலாம். என்னடா சம்பவமா? ஓ, அந்த சாவி சம்பவமா? பண்ணுங்கடா. மாப்பிள்ள, அண்ணே சாவி நம்மள கொடுத்தட்டா? அப்படியாடா? சரிடா கௌதமே, நீ மட்டும் கொடுத்து விட்றா. போடுறா மாமா அவனை. ஓடி பங்காண்டா புள்ள. மாப்பிள்ள சாவி ஆஸ்ரா மாமா. ஒழுங்கு மரியாதையா உங்க அண்ணன்ட்ட ஓடி போயிரு. சாவி கொடு, அது கொடுன்னு சொல்லிட்டு வந்த குடுத்து விட்டுருவேன். ஐயோ படுறா, பங்காளி நொறுக்கிட்டு இருக்கான். டேய் மாப்பிள்ளைங்களா, சாவி கடத்திட்டு வந்து ஓடிடலாம். பங்காளி போச்சா? மாப்பிள்ள, இவனை என்ன பண்ணலாம்? ஒட்டி விட்டுருவோம். 1
2 மாப்பிள்ள 3 4 5 6 நீ வந்து கொட்டினே ஒட்டி விடு சார். நீங்கள் நினைக்கிறமே அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எங்களை புரிய முடியாது. அது வண்டியை வச்செல்லாம் சுத்தமாக முடியாது. இந்த வேலையை விட்டு போய் வேறு ஏதாவது வேலை பாருங்க. அதெல்லாம் பெரிய அண்ணாவா தான் சார் இருக்கும். எடுத்து பேசுங்க. ஹலோ வணக்கம் லாயர். என்ன வெயிட்ஸின்லாம் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சு. உனக்கு என்ன வேணும்? பெரிய அண்ணா முன்னாடி பேசவே பயப்படுவாங்க. இதில் நீங்கள் எங்களை வண்டியை வச்சு வேறு பிடிக்கிறியா? சார் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க சார். இன்னும் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் உனக்கு புரியலையா? அம்மா உன் கூட 2 சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? லாயர், புது மொபைல் வேறு வாங்கியிருக்கேன். கோடை கொண்டாடத்தில் ஒரு சின்ன படம் பார்க்கலாமா? டேய் அவனுங்க என்னடா பண்ணுவோம்? புள்ள, இப்போ நீ ஃபோனை கட் பண்ணு புள்ள. நான் உனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறேன் புள்ள. அதை நீ பார்த்துட்டு உடனே எனக்கு கூப்பிடுவ புள்ள. கெட்ட காப்பறையா இருக்கும். ஏண்டா நீங்க வண்டி நிப்பாட்டுறது தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இப்போ வர சொல்கிறேன் அவங்க எஸ்ஐயா. யாரும் அடிங்களா? எதுக்கிட்ட எங்களை அடிக்கிறீங்க? நாங்க யாரா? ஃபேஸ்புக் லைவா போடுறோம். போடுங்க சார், போடுங்க சார். என்ன வருதுன்னு பார்ப்போம். யாரு நம்ம பயிலுங்களா? டேய் டேய் பொறுமையா அடிங்கடா, பார்த்து செத்துற போறாங்க. டேய் 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 ரத்தாராமடா. டேய் டேய் பார்த்து அடிங்கடா. என்னடா நீ? எங்க காட்டுங்க சார் பார்ப்போம். போச்சா? சங்கர் டீம் பொழந்துருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏய் சங்கரே, அவனுக்கு காலையிலேயே ஒரு அடி அடிச்சு லாயருக்கு ஃபோன் போட்டு கொடுங்கடா. லைவ்ல எல்லாரும் பார்க்கட்டும். அண்ணன் லைன்ல இருக்காங்க. ஏய் மச்சான், எப்படி லைவ் வந்திருக்குடா? நான் பாரு. என்னது ஃபேஸ்புக் லைவ்ல அட்டெண்ட் பண்ணுறா? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. ஏன் நீ அனுப்பிவிட்ட வீடியோ நான் பார்த்துருக்கேன்டா. டேய் இரு, அவனுக்கு ஷேர் பண்ணுறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். சற்றுமுன் எதிர்பாராத விதமாக முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஒரு கும்பலால் தாக்கப்படுகிற நேரலை காட்சி மிகவும் கொடூரமாக காணப்படுகிறது. மேலும் இது ஆர்கே நகரில் காணப்படுவதால் வட்டாரத்தை சுற்றியுள்ள பெரியவர் மற்றும் சிறியவரிடையே அதிகமாக பகிரப்படுகிறது. ஆர்கே நகர்ல அட்டெம்ப்ட் மாட்டலாம். ஹலோ சீனியர், சீனியர் எஸ்ஏவியாமா வர சொல்லுங்க சீனியர். அடிக்கிறாங்க சீனியர். நெக்ஸ்ட் பா என்ன விலி என்ன விலி. இதுல ஷூட்டிங் வேற. ஓ இவங்களா? செத்தாங்கடா. ஒரு நிமிஷம் சீனியர், ஸ்பீக்கர்ல போறேன். இதோ பாருங்க ஆர்கே நகர் மக்களே, இதுக்கு பேர் தான் சனிக்கிழமை சம்பவம். கொலை கொள்ளை எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா பெரிய அண்ணாவை பிடிக்கிறேன், அவனை பிடிக்கிறேன், இவனை பிடிக்கிறேன்னா இவங்க 2 பேரை விட உங்களுக்கு கெட்ட நாஸ்தி ஆயிருவீங்க. டேய் சங்கர், அந்த கண்ணாடி போட்டுக்கணும். சப்பு சப்புன்னு காது கதை ஆடுறா. டேய் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எஸ்ஐ நல்லா போடுறேன் அவனை. எஸ்ஐ வர சொல்றான். எஸ்ஐ சார் தாங்க முடியல சீனியர். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. சீனியர் சீனியர் எஸ்ஐ சார் வர சொல்லுங்க. இப்ப எங்கடா போனாங்க உங்க எஸ்ஐ? ஆமி அகமதை பிடிக்கிறேன், கஞ்சா சேகர போறேன்னு போ தெரியுதுல. இப்ப வர சொல்றா. இப்ப முன்னாடி வந்து நிக்க சொல்றா. ஹலோ மண்டேன் சார். போலீஸ் கம்பெனி. சரி உன் முன்னாடி நிற்கிறவனை மட்டும் பின்னாடி திரும்பி பார்க்கணும்னு சொல்லு. பார்த்தா செத்துருவான். திரும்பி பார்த்துட்டா என்னடா பண்ணலாம்? நான் அது திரும்பி பார்த்தா செத்துருவானே. டேய் சங்கரு, அவன் அறா, நான் பாத்துக்கிறேன். சங்கர் சார் வேலைக்கே ஆகாது. திரும்பி மட்டும் பார்க்கணும்னு சொல்லு. நான் லைவ்ல பார்த்துக்கலாம். ஏய் திரும்பி பார்த்தா என்னடா செய்வ? சீனியர் ஒன்றும் புரியல சீனியர். டேய் சங்கரு, அவன் கிடக்குறான்டா. நீ அவன் அறா, பாத்துக்கலாம்டா.
தான். ஸோ மேத்யூ வச்சு அவனுக்கு பிடிக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால தான் மேத்யூ கீழே தனியாக தப்பிக்க விட்டு உன்னை நாங்கள் மேலே மாட்ட வச்சோம். கஞ்சா சேகரும் அவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கனால அவனுக்கும் ஸ்கெட்ச் போட்டோம். அதே மாதிரி அவனையும் பிடிச்சிட்டோம். எதிர்பார்க்காத மாசம். ரெஸ்ட் இன் பீஸ். சரி நிறுத்திட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன். முதல்ல செயின் சர்ச்சிங் பண்ண ஒரு இடத்துக்கு போனீங்கல்ல, சேட்டு வீட்டுக்கு. நிறுத்துறா. கூட ஏன்டா அவனை கூட்டு போனேன்? நிறுத்துறா. நீ மட்டும் தனியாக போயிருக்கலாம். நிறுத்துறா. தம்பி, கத்தி எடுத்தவெல்லாம் கெட்டவெல்லாம் கிடையாது. ஆனால் சமூகம் அவனை கெட்டவன் தான் சொல்லும். நமக்கு எதுக்குப்பா அந்த அருவா கத்தி வெட்டு குத்தலாம்? நமக்கு அதெல்லாம் வேணாமியா. நம்மளே சார் வர சொன்னாங்க. எனக்கு தெரில, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். வண்டாரு. லிங்க் இருக்கு, அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சார் லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்களா? ஆமாம், அவங்க போட்டாங்க. யார் கொண்டுருப்பா? வேற யாரு? பெரிய நாள் தான் இருக்கு. டேய் பிள்ளை எங்கடா இருக்க? துரத்திட்டு இருக்காங்கடா. இருடா, அந்த போலீஸ்காரனை அற சொல்லியிருக்கேன்டா. என்னதான் சொல்லுவான்னு பாப்போம்டா. என்னடா பிள்ளை தனியாக போயிருக்க? என்னடா பிள்ளை பேச போறா உன்ட்ட? ஏய் என்னடா வந்தா 2 பேர் வருவாங்கடா. நான் பாத்துக்கிறேன்டா. ஏய் பிள்ளை, உன்கிட்ட பேசலாம், நீ பேசிக்க பிள்ளை. இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. வாங்க மிஸ்டர் எஸ்ஐ பாசித் கான். என்னமோ பேசணும்னு கூப்பிட்டியா? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க. எதை சார் விட சொல்றீங்க? இந்த ஊர்ல எது கரெக்டா இருக்கு, இந்த நாட்டுல எது சார் கரெக்டா இருக்கு? எது கரெக்டா இருக்குண்ணா? நீங்க கரெக்டா இருங்க. நாங்க கரெக்டா இருக்கணுமா? முதல்ல நீங்க கரெக்டா இருங்க சார், அதுக்கப்புறம் நாங்க கரெக்டா இருக்கோம். நாங்க என்ன கரெக்டா இருக்கணும்? நீங்க கரெக்டா இருந்தா நாங்க ஏன் சார் இப்படி மாட போறோம்? ஏன் சார் தப்பான வழியில போறோம்? ஏன் சார் தப்பு பண்ண போறோம்? யோசிச்சு பாருங்க சார். அதை விடுங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஸ்டேஷனோட பெருமையை பேசி 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் எப்படி இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகிறது கூட கஷ்டப்பட்டோம் சார். ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட வழி இல்லாமல் இருந்தோம் சார். ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு கொலையோ, ஒரு குத்தி போட்டாலும் ஆம்புலன்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான் சார். டிராஃபிக் போலீஸ் தானே இத்தனைக்கு நீங்கள். இத்தனை எப்படி சார் இருந்தீங்க? உங்கள் மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பா சார்? என்ன சொல்கிற? நீங்கள் என்ன சொல்ல ஒன்றுமே புரியல. புரியாம தெளிவாக சொல்லு. உங்களுக்கு எப்படி சார் புரியும்? உங்களுக்கு மண்டையில் ஒரு 30 நாள் தான். ஏன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு நாளாவது நாங்கள் ஏன் இப்படி பண்ணுறோன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? சொல்லுங்கள் சார். சார் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சார்? கொலை, கொள்ளை, ட்ரக் டீலிங்ஸு, கடத்தல், ஆக்சிடென்ட்டு, வேறு என்ன சார் உங்களுக்கு தெரியும்? அதை விடுங்க சார். கொலை யார் பண்ணுறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் கண்டுபிடிக்கிறீங்க, அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்களா சார்? 2 நாள் கேஸை பார்ப்பீங்க, 3ஆம் நாள் அடுத்த கேஸை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் போய்கிட்டே இருப்பீங்க. எந்த கேஸை பற்றி பேசுகிற? கேஸா? 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க. என்ன சொல்லலாம் அவன்? என்னமோ சொல்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துச்சு சொல்கிறான். அது என்னதான் சொல்கிறான் ஒன்றுமே புரியல எனக்கு. எங்களுக்கு சுத்தமாக புரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி ஃபேமஸ் சொன்னான். ஏதோ ஆம்புலன்ஸுங்கிறான், என்னமோ ஆஸ்பத்திரிங்கிறான், ஆக்சிடென்ட்டுங்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேது. உங்களை தகுதிக்காண்டி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. சொல்ல பண்ணிடுங்க சார். நீங்கள் வேணா எஸ்பி கிட்ட கேட்டு பாருங்களேன். எஸ்பிட்டெல்லாம் வேணாம், நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதான் எப்படி அவன் என்ன சொல்ல ஒன்றுமே புரிய மாட்டேதுல்ல. அப்போ எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவீங்க? ஆமாம், எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க?
அதுக்கு வேற வழி இருக்கு. எஸ்பிடி கேட்கலாம்னா வேறு எப்படி? நம்ம ஸ்டேஷனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரே விளக்கம் அவங்க அடிக்கலாங்க. எனக்கு புரியலையே. எங்களுக்கு புரிஞ்சு. பிளேடுக்குன்னா பெரிய அண்ணா தான் எங்கள் கேங் லீடர் மாதிரி பேசுகிறான். கொடுக்குற ஒரே ஆளு. ஆனால் மேத்யூ இவங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்கிறோம். இதில் எது உண்மையாக இருக்கும்? ஓகே பாய்ஸ், நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு பார்ப்போம். ஹலோ சீனியர், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீனியர், ஆசித் சார் வந்தார், ஏதோ பேசுகிறாரு. டேய் பெரிய அண்ணா யாரு? விஜயகாந்த்ரா. டேய் நம்ம கதையில யாரா? தெரியல, எத்தனை பேர் வராங்களோ. நாளைக்கு நான் சொல்கிற வக்கீல் ஆஃபீஸுக்கு போங்க, பெரிய என்னோட கேஸ் ஸ்டே சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கேன் சார். நம்ம கதையை கேட்க 2 பேர் வந்திருப்பாங்களே, வந்துட்டாங்களா இல்லையா? ஆமாம் வந்திருக்காங்க, இங்கே தான் உட்காந்துருக்காங்க. சார் இவங்க கதை மணிக்கு என் கதை இல்லை சார். என் கதையே வேற. யார் பண்ணா, என்ன காரணம், எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கணும். சொல்லிட்டீங்களா இல்லையா? இல்லை, இனிமேல் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒரு ரத்த சரித்திரம் அதை சொல்றேன்.